அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உழுதுண்டு வாழ்வோமே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப விவசாயிகளாகி நம்ம எல்லாருமே ஆடிப்பட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி எல்லாரும் விதைச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காணொளியில் தாவரங்களுக்கு வைரஸ்கள் மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படுற பாதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு தான் நுண்கிருமிகளால் பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தாவரங்களுக்கும் வைரஸ் பூஞ்சை எல்லா பாதிப்பும் ஏற்படுங்க. அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த தாவரம் பாதிப்பு ஏற்பட்டு தாவரம் முழுக்க இறந்து போகும் நிலை ஏற்பட்டுருங்க. விவசாயம் நமக்கு எந்த விவசாயமாக இருந்தாலும் வேரழுகல் நோய் பற்றி தெரியாத விவசாயியே இருக்க மாட்டாங்க. வேரழுகல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று நட்ட உடனே அதில் வேரழுகல் ஏற்படுங்க. அது ஏன் அப்படின்னா பூஞ்சை தாக்குதல்னால தான் வேரழுகல் ஏற்படுதுங்க. அப்புறம் வைரஸ் நோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தோட இலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நரம்புல ஃபர்ஸ்ட் தாக்குங்க. அது தாக்குனதுக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் மஞ்சள் நிறமா மாறி தாவரம் இதாகுங்க. அதுதான் வைரஸ் நோய்ங்க. உலகிலேயே முதன் முறையாக தாவரங்களின் வைரஸ் தாக்குதலுக்கு மருந்தை கண்டுபிடித்த ஒரே நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இந்தியா க்ரோ பிரிவில் கீழே விவசாய பிரிவின் கீழே பல விஞ்ஞானிகளோட சீரிய முயற்சியினால் பண்டைய விருட்ச ஆயுர்வேதத்தையும் நவீன நானோ டெக்னாலஜி முறையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க வைராஸ் பிளஸ். வைராஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 250 மில்லிலிட்டர் போதுங்க. இது எப்படி வைரஸ் தாக்குதலை சரி பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ வைரஸ்கள் தாவரத்தோட இலையினோட பின்புறம் இருக்கிற நரம்பு மண்டலத்தை தான் தாக்குதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேர்ல இருந்து உறிஞ்சுற நீரை மேல செல்ல விடாம அது அந்த கடத்தும் திசுக்கள் வீக்கம் ஏற்பட சேர்ந்து தாவரத்தை மேல தண்ணியே போறக்கலாம் பண்ணிடுதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சூரியன் மூலமா பெறப்படுற ஒளிச்சேர்க்கை நடைபெறதை கூட தடுத்து நிறுத்திடுதுங்க இந்த வைரஸ். அதனால என்ன ஆகுதுன்னா, தாவரமே செயலிழந்து போயிருதுங்க. வைரஸ் நோய் தொற்றை நம்ம ஆரம்ப நிலையில கண்டறியவே முடியாதுங்க. ஒரு தாவரம் மஞ்சள் நிறம் ஆன உடனே பார்த்தோம்னா அடுத்தடுத்த தாவரத்துல அது பரவி போயிட்டே இருக்குங்க. அப்புறம்தான் தெரியும் நமக்கு இது வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம விவசாயி பல மடங்கு பாதிப்படைகிறாங்க. இப்போ நமது வைரஸ் பிளஸை தெளிப்பான் மூலம் இலைவழி தெளிப்பான் மூலம் தெளிப்பதனாலங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கடத்தும் திசுவில் வைரஸ்னால ஏற்பட்டிருக்கிற வீக்கத்தை போய் சரி செய்யுதுங்க. இது சரி செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கீழே வேர்ல இருந்து வர்ற நீரானது தாவரங்களுக்குள் நேரடியாக செல்லுதுங்க. அப்ப செல்ற போது தாவரங்கள் தனது இழந்த செல்களை புத்துயிராக்கம் பெறுகிறது. அந்த புத்துயிர் பெறுகிறதுங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, ஒளிச்சேர்க்கை நடைபெறுதுங்க. அதனோட இழந்த ஆற்றலை பூரா தாவரம் தானாகவே மீட்டெடுத்துக்குதுங்க. இதன் மூலமாக தாவரத்தோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க. இதனால தாவரத்தோட வளர்ச்சி விகிதம் அதிகமாகி நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. வைரஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 250 மில்லிலிட்டர் போதுங்க. அதாவது 1 லிட்டருக்கு 2 மில்லி போதுங்க. இப்போ இந்த வைரஸ் பிளஸ்ல என்னென்ன கலந்துருக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? ஒலிகோ சேச்சரேடுகள் 20%, ஆர்கானிக் சிங்க் 10%, ஆர்கானிக் மெக்னீசியம் 5%, ஆர்கானிக் அயன் 5%, ஸ்டெபிலைசர்கள் 50%, ஆக மொத்தம் 100%. இது நோய்களின் பாதிப்புக்கு ஏற்ப 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பான் மூலம் தெளிக்கலாங்க. இப்போ நோயோட தாக்கம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் வைரஸ் பிளஸை பயன்படுத்திங்க. அந்த நோயோட வீரிய குறையிற வரைக்கும் தாவரம் நல்லா செழிப்பாக்குற வரைக்கும் நல்லா தெளிச்சுட்டு அப்புறம் விட்டுறலாங்க. இப்போ வைரஸ் பிளஸ்ல எந்த விதமான நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கலும் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கையானதுங்க. இப்போ வைரஸ் பிளஸை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற எந்த ஒரு பொருளுமே கெமிக்கல் கிடையாதுங்க. முழுக்க இயற்கையானதுங்க. அதனால நம்ம வைரஸ் பிளஸை பயன்படுத்தி வைரஸை கட்டுப்படுத்திட்டு நம்மளும் நல்ல விளைச்சலை பெறலாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க போற பொருளை இயற்கையானதுன்னு நம்பிக்கையோட கொடுக்கலாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பூஞ்சை தாக்குதல் அப்படிங்கிற நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம முன்னமே குறிப்பிட்ட மாதிரிங்க
பூஞ்சை தாக்குதல் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வேரழுகல் அப்படிங்கிறது தான் பூஞ்சை தாக்குதலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் தொடங்குறப்ப ஏற்படுற முதல் பாதிப்பு இந்த பூஞ்சை தாக்குதல் தாங்க. 5000க்கு மேற்பட்ட பூஞ்சைகள் தாவரங்களை தாக்குதுன்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது உணவுப் பொருட்கள் இருக்கிற தாவரத்தை மட்டும்தான் தாக்குது இல்லைங்க. குரோட்டான்ஸ் போன்ற அலங்கார தாவரத்தை கூட இந்த பூஞ்சைகள் தாக்குதுங்க. பூஞ்சை தாக்குதல்லையே கடினமானது அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளிகள், நுண்துகள்களால் ஏற்படுற பூஞ்சைகள், டவுனி பூஞ்சை காளான், உரையழுகள் போன்ற கடினமான பூஞ்சைகளால் ஏற்படுற தாக்குதலால விவசாயிகளுக்கு பொருளாதாரத்துல கணிசமான பாதிப்பையும் ஏற்படுத்துங்க. இத்தகைய பூஞ்சை தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு தாங்க இந்தியா குரோ விவசாய பிரிவில் பல விஞ்ஞானிகளோட கடின உழைப்பால நவீன நானோ டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டதாங்க எம்ஐ ப்ரௌடு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ ப்ரௌடு தாவரத்துல அதிவிரைவா செயல்பட்டு அந்த பூஞ்சைகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம தாவரம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது உதவுதுங்க. எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா என்சைம் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவரத்தோட நோய் எதிர்ப்பு சக்தியை எம்ஐ ப்ரௌடு தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீண்ட காலத்துக்கு தாவரம் தக்க வச்சுக்கிற அளவுக்கு இது எம்ஐ ப்ரௌடு செயல்படுதுங்க. இது நம்ம சொட்டு நீர் வழி பாசனம் மூலமா இதை கலந்து விடலாங்க. ஒரு ஏக்கருக்கு 500 மில்லிலிட்டர் போதுங்க. 1 லிட்டருக்கு 2 மில்லி வீதம் இடைவெளி மூலம் தெளிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு ஏற்ப இடைவெளி விட்டு தெளிக்கலாங்க. அதிக பாதிப்பு இருக்குது அப்படின்னா வாரம் ஒரு முறை தெளிக்கலாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்போ என்னன்னா ஒரு தென்னை மரத்துல வெள்ளையை தாக்கி அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் இறந்துருதுங்க. இப்போ எப்படின்னா வெள்ளையை தாக்குதல் மட்டும்தான் அந்த மரம் இறக்குறதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த வெள்ளையை விடுற எச்சத்தினால ஒரு பூஞ்சை உருவாகுதுங்க. அந்த பூஞ்சை என்ன ஆகுதுன்னா அந்த தென்னை ஓலைகள் இருக்கிற பச்சையத்தை தின்னு அது பெருகிடுதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தென்னை ஓலை மங்கிடுதுங்க. அப்போ மங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒளிச்சேர்க்கையே நடைபெறது இல்லைங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற்றதுனால அந்த தாவரத்துக்கு எந்த ஒரு நீருமே எந்த இதையுமே எடுத்துக்க முடியாம போறதுனால அந்த தென்னை மரமே இறந்து போயிருதுங்க. எம்ஐ ப்ரௌடு பயன்படுத்தும் பொழுது அது பூஞ்சைகளின் என்சைம்களை தாக்கி அவற்றை அழித்து விடுவதால் பூஞ்சைகள் மீண்டும் உருவாவதை தடுக்குதுங்க. எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா பரந்த ஸ்பெக்ட்ரம் செயல்பாட்டை கொண்டுள்ளதால் பூஞ்சைகளின் கரிம வளர்ச்சிதை மாற்றத்தை பாதித்து அந்த டிரான்ஸ்பரேஷன் ஸ்ட்ரீம் என்னும் முறையில் பூஞ்சைகளால் உருவாக்கப்பட்ட வித்துகளையும் அழிச்சிருதுங்க. இது ஒரு நீண்ட கால தீர்வாகும். இப்போ விவசாயம் தொடங்குறப்பவே பார்த்தீங்கன்னா வேற இந்த எம்ஐ ப்ரௌடுல நனைச்சு நடுறதுனாலையும் விதையா இருந்ததுன்னா இதுல எம்ஐ ப்ரௌடுல கொஞ்ச நேரம் ஊற வச்சு நடுறதுனாலையும் நல்ல விளைச்சலை பெறலாங்க. இப்போ எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா பகல்ல பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒன்னா விடிய காலையில் நேரங்க இல்லைன்னா சாயங்கால நேரம் தெளிப்பான் மூலம் தெளிக்கலாங்க. நீங்க மற்ற கெமிக்கல் பூஞ்சைக்கொல்லிகளோட ஒப்பிடும்போது நம்ம எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா விருட்சா ஆயுர்வேத முறையால் தயாரிக்கப்பட்டதாகுங்க. இது நச்சுத்தன்மை இல்லாததுங்க. இது மிக நீண்ட காலத்திற்கு ஆற்றலை தருவதனால என்ன ஆகுதுன்னா நல்ல மகசூலும் கிடைக்குதுங்க. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் கிடைச்சு வருமானம் அதிகமாகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு ஆச்சரியமான படைப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வெங்காய நடவு செய்கிறப்போ நம்ம அது நாற்றுலேருந்து நட்டதுலேருந்து எம்ஐ ப்ரௌடை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா நடவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பயிர் என்ன பண்ணுறோம், தக்காளி நடுறோம்னு வச்சுங்க. அந்த தக்காளிக்கு கூட இந்த எம்ஐ ப்ரௌடு பாதுகாப்பாக இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். ப்ரௌடுல என்னென்ன அடங்கி இருக்குன்னு கேட்குறீங்களா? சிறப்பு தாவர எண்ணெய்கள் 5%, கொழுப்பு அமிலங்களின் காப்பர் உப்பு 10%, ஆமணக்கு எண்ணெய் 5%, எம்எல்சி பயர் 5%, விலங்கு எண்ணெய் 75%, ஆக மொத்தம் 100%.
இந்த வைரஸ் பிளஸ் மற்றும் எம்ஐ ப்ரோட விவசாயினா நீங்க கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஆர்கானிக் பொருட்களை நீங்க பயன்படுத்துறதுக்கு அருகில் இருக்கிற எங்க இந்தியா குரோவோட விவசாய முகவர் அணுகுங்க. இல்லைன்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வாட்ஸ்அப் நம்பர் மூலமா தொடர்பு கொண்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அவங்க என்ன விவசாயம் செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நேர்லேயே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் எங்களை அணுகுங்க. எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. விவசாயியாய நீங்க மேலும் பலனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மைலேஜ் ஸ்டைல் நிறுவனத்துல இறஞ்சு இந்தியா குரோ பிரிவில் இருக்கிற விவசாய பிரிவில் நீங்களும் முகவரா செயல்பட்டு பலனடையலாங்க. மற்ற வீடியோக்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் பாருங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவமணி. நன்றி, வணக்கம்.